நம்ம வாழ்க்கையில நம்மள யாராவது அவமானப்படுத்துறாங்க அப்படின்னா, அந்த சிச்சுவேஷன எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியாம இருக்கும். நம்மளும் அவங்கள மாரியே பேசணுமா, இல்ல அமைதியா போகணுமா, இல்ல கோவப்படணுமான்னு ஏகப்பட்ட குழப்பத்துல இருப்போம். இத வந்து நீங்க ரத்தன் டாட்டாவோட ஸ்டோரியிலருந்து நீங்க ஒண்ணு கத்துக்கலாம். அதாவது 1998ல இண்டிகான்ற கார் வந்து டாடா நிறுவனம் லான்ச் பண்ணுது. அது வந்தப்போ யாருமே வாங்கல. ஏகப்பட்ட லாஸ் ஆகுது. அதனால ஃபோர்ட் நிறுவனத்திட்ட போய் கேட்குறாங்க, "எங்க கார் வந்து நீங்களே வாங்கிக்கோங்க. எங்க கம்பெனிய நாங்க வித்துர்றோம்னு" சொல்றாங்க. ஃபோர்டு வந்து கம்பெனி வாங்க ரெடியா இருக்காங்க. ஆனா டாட்டா வந்து ரொம்பவே அவமானப்படுத்துறாங்க. அந்த இடத்துல டாட்டாவை முடிவு பண்ணிட்டாரு. இதுக்கப்புறம் இந்த கம்பெனி என்னை யாருக்கும் விற்கிற மாதிரி இல்லை, நான் தான் நடத்த போறேன்னு. அதுக்கப்புறம் டாடா சைட்ல இருந்து நிறைய டிசைன்ஸ் பண்ணாங்க. நிறைய கார்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக மேனுஃபேக்சரிங் பண்ணி டெலிவரியும் பண்ணாங்க. ஆனால் ஃபோர்டு வந்து பார்த்தீங்கன்னா 2008ல லேண்டோவர் ஜாக்வார்ன்ற கார்னால ரொம்ப பெரிய லாஸை சந்திச்சாங்க. அப்போ அவங்க டாடா கிட்ட உதவி கேட்டு வந்தாங்க. டாட்டாவும் வந்து அவங்களுக்கு உதவி பண்ணி அந்த காரை வாங்கி ரீடிசைன் பண்ணி இவர் விற்க ஆரம்பிச்சாரு. இதுலேருந்து இங்கே கற்றுக்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான். உங்களை யாராவது அவமானப்படுத்துறாங்கன்னா, நீங்க உங்க கோல்ஸ் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். நீங்க உங்க கோல்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா, மத்தவங்க உங்கள தேடி ஒரு நாள் வருவாங்க.